ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது தேர்ஸ்டே டின்னர் விலாக். நான் தோசையும் பீக்கங்காய் தோலை வச்சு சட்னியும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பீக்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு வரமிளகா, 2 பல் பூண்டு, சின்ன சைஸ் புளி போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா பீக்கங்காய் தோல் சேர்த்துக்கோங்க. அந்த தோலோடு நான் ரெண்டு பீஸ் அந்த உள்ளே இருக்க சதையும் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தேங்காய் பூ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி அந்த தேங்காயுமே சுருளை வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களுக்கு தேவை அப்படின்னாக்க திரும்ப தாளித்து ஊற்றிக்கலாம். நான் தாளிக்கலை. ஸோ இந்த டேஸ்ட்டே செம்மையாக இருந்தது. தோசைக்கு, இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம். இதையே நீங்கள் கெட்டியாக அரைச்சி நீங்கள் சாதத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். யாரெல்லாம் தோசை, இட்லிக்கு இந்த சட்னி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு விளாக்கில் சந்திப்போம். பாய்.